ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சவ் சவ் பொரியல் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சவ் சவ் எடுத்திருக்கேன். இதை நல்ல இந்த தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு ஐட்டம்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் சும்மா கடுகு மட்டும் போட்டும் தாளிச்சிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 2 வரமிளகாய் பிச்சு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரம் பிடிக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவ் சவ் சேர்த்துக்கலாம். சவ் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சவ் காய் தண்ணி காய் தான், தண்ணி விடும். அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி காயெலாம் சட்டுன்னு வெந்துடும். அதனால் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காயெல்லாம் வெந்துடுச்சு. எப்போவுமே காயை நல்ல கொலைய வேக விடாமல் ஒரு 3/4 வேக்காட்டிலே காய்கறிலாம் கூட்டு செஞ்சு கொடுங்க. அதுதான் சத்து. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். ஒரு கிளறு மட்டும் கிளறி இறக்கிருங்க. அவ்வளோதான், சவ் சவ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சவ் சவ் கூட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.